என்னாச்சு? இன்னும் நம்ம சார் ஏன் வரல? ஆனா இன்னி வரைக்கும் அவர் லேட்டா வந்ததே இல்லையே. இன்னைக்கு அவரு வரலன்னு வைங்களே, நாம எல்லாரும் ஜாலியா விளையாட போயிடலாம். நீ எப்பவும் ஒண்ணு விளையாட்ட பத்தி யோசிக்கிற, இல்லனா சாப்பாட பத்தி. அதனாலதான் உன்னால பாடத்துல கவனத்தை செலுத்த முடியல. ஹே ராஜு, வாய மூடு, இல்லனா பசங்களா உங்க புத்தகத்தை வெளியே எடுங்க. நீங்க 2 பேரும் வெளியே போய் சண்டை போடுங்க. சார், நீங்க யாருன்னு? என் பேரு கமல் குல்ஜி. உங்க டீச்சர் 1 வாரம் லீவுல போயிருக்கிறதுனால வரமாட்டாரு. அவர் வர வரைக்கும் இனிமே உங்களுக்கு நான் தான் பாடம் எடுக்க போறேன். நான் பாடம் எடுக்கும் போது யாரும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. நீங்க ஹோம்வொர்க் பண்ணலன்னா தண்டனை கிடைக்கும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நல்லது. சரி, இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம். என்னப்பா இது? இந்த டீச்சர் ரொம்ப கண்டிப்பானவரா இருக்காரு. தெரியாதனமா ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்காருப்பா. எந்த விஷயமானாலும் அதுக்கு ஒரு சட்டம். இந்த மாதிரி சட்டம் எல்லாம் நம்ம நன்மைக்காகதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க. அதனால நாம இதுக்கு வருத்தப்படக்கூடாது. சரி, கோழி மாதிரி உட்கார்றதுல யாருக்கு லாபம்? ஆமா, சரியா சொன்ன. யானைய போய் கோழி மாதிரி உட்கார சொன்னா எப்படி உட்காரும்? அது பெரிய தப்பு தானே. என்னையா சொல்றான்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க விடக்கூடாது. ஓ, இவ்வளவு ஹோம்வொர்க்லாம் கொடுத்தா யார் பாஸ் செய்யறது? ஹோம்வொர்க் செய்யலனா பனிஷ்மென்ட்டும் கொடுக்கறாரு. விடுங்கப்பா, 1 வாரத்துக்கு தானே இந்த பிரச்சனை. நாம நம்ம புது டீச்சர் கிட்ட இருந்து புதுசா என்னெல்லாம் கத்துக்கணும்னு தான் யோசிக்கணும். சரியா? சரி, எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க காட்டுங்க. பிரமாதம். எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் இனாம் கொடுக்க போறேன். அதாவது நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். காலியா 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 எங்க போனா? ஆ? ஆ? காலையில எங்க கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா? அதானே. ஒருவேளை உங்களுக்கு பயந்து ஜன்னல் வழியா ஓடி போயிருப்பானோ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தலைவா, நீ எங்க இருக்க? காளியா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? காப்பாத்துங்க. காலியா, இங்க வா. இத பாரு காலியா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீ நல்லா படி, அதுவே போதும். நீ என்ன கண்டு பயப்படல, படிப்பை கண்டு தான் பயப்படுற. நீ நல்லா படிச்சேன்னா ஓடி ஒளியறதுக்கோ பயப்படுறதுக்கோ அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா?
என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நான் சொன்னேன் இல்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா, உங்க இடது கை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது.
ஏய் யார் நீங்க ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா, தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே, அவங்கள பின்தொடர்ந்து போங்க, சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெட்கக்கேடு. பீம் ராஜாவையே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம், இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோமிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம், நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. பீம், என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்லு. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமையும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் சாமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாம்ராஜ்ய சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவனை இதுல இருந்து காப்பாத்தியே தீருவேன். என்ன இந்த பெரியவர் தொபகட்டியர்னு வந்து நிக்கிறாரு? அங்கே நில்லுங்க, நீங்க ஷினோபி தானே? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் ஷினோமியும் கிடையாது, ஷினோபியும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருட்டா இருக்கு இல்லையா, அதனால கண்ணு சரியா தெரியல. மூலிகைகளை தேடி நான் இங்க வந்தேன். அப்போதான் உங்களை சந்திச்சேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கே பிரச்சனை இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய நினைக்கிறியே, உண்மையிலே நீ ஒரு யோஷாதான். யூஷா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாளைக்கு இடோ இஷின் இதோ இந்த இடத்துல இருந்து தான் தாக்குதல் ஆரம்பிக்க போறேன். தாக்குதல் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த நாடு அப்படியே மண்ணோட மண்ணா சாய போகுது. கூடாது.
ஷினோபி இயக்கத்துல வலுக்கட்டாயமா சேர்க்கப்பட்ட சாமுராய் வீரர்கள் இறந்துடுவாங்க. சாம், நான் சாம காப்பாத்தியே ஆகணும். மத்தவங்களையும் காப்பாத்தணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இடோ இஷேனோட சேனைகளை ஒருவேளை உன்னால சமாளிச்சிட முடியும். ஆனா நயவஞ்சகமான ஷினோபி வீரர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்பதான் பீம் 4 ஷினோபி வீரர்களை 4 சாத்து அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு யோஷாதான். யோஷான்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? என்னால உனக்கு இப்ப உதவி செய்ய முடியும். ஆனா உன்னோட கையில காயம் பட்டிருக்கேன். என் கையில பட்ட காயத்தை விட என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். பிரமாதம். அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் நான் பயிற்சி ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கங்க. எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படினே. ஆனா நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்ட தள்ளி விட்ட. சரிதானே? என்ன ஓடுங்க. பீம் சுட்டி, இங்க இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடிகளை கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு. காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல தலைவா. உங்கள மாதிரியே நாங்க 2 பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடுகாலியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? காளியா எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க.